Oke, Bismillahirrahmanirrahim. Alhamdulillah, salatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. اوف اوف تفضل. Ah, start பண்ணுவோமே. ஓ அசை மியூட் பண்ணிவிடு. Oke, Bismillahirrahmanirrahim. Alhamdulillah, salatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Uh, நாங்க இஹ்யா உலூமுத்தீன்ல இதுவரை பார்த்து கொண்டு வந்த தலைப்பு என்னன்னு சொன்னா ஆஃபாத்துல் லிசான், அஹ், நாவின் விபரீதங்கள். நாவின் விபரீதங்கள் என்ற பகுத்தை நாங்க பார்த்துட்டு வந்தோம். அப்ப அதுல வந்து first, okay. அதுல வந்து நாங்க நாவுங்கிற வந்து மனுஷண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பு என்ற விஷயத்தை நாங்க பார்த்தோம். அது வந்து நலவுக்கும் பயன்படுத்தப்படலாம், அதே போல கெடுதிக்கும் பயன்படுத்தப்படலாம்னு சொல்லி அந்த அடிப்படையில இமாம் கசாலி நாவினால் உருவாகக்கூடிய அஹ், மிக மோசமான தீமைகள் என்று சொல்லி ஒரு 20 லிஸ்ட் ஒன்றை கொண்டு வரார். Right? நிறைய இருக்குது. அதுல ஒரு 20 மோசமான தீமைகள் கொண்டு வராரு. அதுல ஒரு 10 தான் நாங்க இப்ப இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப இமாம் கசாலியை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கொஞ்சம் இந்த ஆள் விஷயங்களை சயின்டிஃபிக்கா தான் விளக்கப்படுத்துவார். நாங்க ஏற்கனவே பார்த்திக்கிறோம். சும்மா சொல்லாம அதனுடைய ரூட் கோஸ் அதேன் வருவது, இப்படி அந்த அவர்கிட்ட அப்படி ஒரு ஒழுங்குண்டு எங்களுக்கு பார்க்க ரைட். அப்ப இந்த 20ஐயும் எங்களுக்கு சயின்டிஃபிக்கா ஒரு 4 கோணங்கள்ல பிரிச்சு பார்க்க ரைட், பிரிச்சு பார்க்கலும். ஒன்று வந்து சிலதுகளிக்குது நாவிட விபரீதமாக கருதப்பட்ட சில விஷயங்கள், அது உண்மையிலேயே நாங்க பெரிய பாரதூரமான விஷயங்களாக கருதுறவைகள் அல்ல. ரைட். ஆனா இமாம் கசாலி சொல்றாரு, இந்த விஷயத்தை கூட நீங்க கன்சிடர் பண்ணணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதன் மூலமாக நிறைய கால விரயம், டைம் வேஸ்ட் ஆகுது. எனவே டைம் வேஸ்ட் என்ற வகையில் அது ஒரு பாவமாக, அனாவசியமான ஒன்றாக அது போகும் என்று சொல்லி ஒரு கேட்டகரியில சில விஷயங்களை பேசுறாரு. ரெண்டாவது கேட்டகரி வந்து ஒரு அகம்பாவத்தை, ரைட், ஒரு ஒரு வகையான கர்வத்தை கர்வத்தை கொண்டு வரும். அந்த அடிப்படையில அது தடுக்கப்படணும், அது வந்து இல்லாமலாக்கப்படணும். அப்படிப்பட்ட நாவின் விபரீதங்கள் இருக்குது என்ற விஷயத்தை அவர் விளக்கப்படுத்துறாரு. அதே போல சிலதுகள் இருக்குது, அது வந்து என்னன்னு சொன்னா எங்களுக்கு அஹ், சில போது அது நேரடியாக ஹராமா ஹலாலா அல்லது அனுமதிக்கப்பட்டிக்குதா இல்லையா என்று கூட விளங்காத வகையில சிலதுகள் இருக்குது. அது வந்து இமாம் கஸால பார்வையில அவர் சொல்றாரு, அளவோட வச்சுக்கொள்ள வேண்டிய சில அம்சங்கள். ரைட். அதுதான் இந்த நகைச்சுவை, ஜோக், இந்த மாதிரி இதுகள், அதுகள் வந்து அதுவும் நாவின் விபரீதமாக போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாலாவது, எல்லை மீறி போறதுனால வரக்கூடிய வைகள். ரைட். எல்லை மீறி போறதுனால வரக்கூடியவைகள், அது வந்து பாடல், இந்த கவிதை, இதுகளும் வந்து ஒரு ஆகுமானதாக சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் எல்லை மீறி போறதுனால எங்களுக்கு வந்து அதை வந்து தடுக்கப்பட்ட ஒன்றாக காணலாம். அப்ப எனவே இப்படி 4 கேட்டகரியில அந்த 10 விஷயங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து பார்க்கலும் நாவின் விபரீதங்களாக. ரைட். முதலாவது வந்து கால விரயத்தோட, டைம் வேஸ்டோட சம்பந்தப்பட்ட நாவின் விபரீதங்களை நாங்க பார்ப்போம். ரைட். எங்களுக்கு தெரியும், நாங்க சில போது ஒரு விஷயத்த
பேசும்போது தேவையற்ற விஷயங்களை பேசுறது அல்லது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பத்தி பேசுறது, இது வந்து இமாம் கஸாலியோட பார்வையில அஹ், ஒரு பாவமான காரியம். ஏண்டா இது வந்து எங்களுக்கு அனாவசியமானது, எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது, ரைட், எங்களுக்கு தேவையற்றது. அப்ப தேவையற்ற விஷயத்தை நாங்க பேசுவதன் மூலமாக என்ன செய்யறோம்னு சொன்னா, நாங்க வந்து எங்களோட பெருமதியான காலத்தை நாங்க வீணடிக்கிறோம். அப்ப கால விரயம் அங்க ஏற்படுவது. அதே போல நீங்க அனாவசியமாக உங்களோட நாவை பயன்படுத்துறீங்க. அனாவசியமாக உங்க நாவை பயன்படுத்துறீங்கிறது வந்து இஸ்லாத்துல வந்து அவசியமற்ற ஒன்று என்று அவர் குறிப்பிட்டார். அதே போல கால விரயத்தோட சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான பகுதியாக இமாம் கஸாலி சொல்றதைத்தான் அதிகமான பேச்சு. அதிகமான பேச்சுங்கிறது, அதிகமான பேச்சு என்ற என்னண்டா, ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு சுருக்கமாக நோமலாக சொல்லேலுமாக இருக்கும்போது அதை வந்து இழுக்கிறது, ரைட். அதுவும் கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க. இப்ப வச்சுக்கொள்வோமே, ஒரு 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 விஷயத்த எங்களுக்கு ரெண்டு சொற்கள்ல அல்லது ஒரு வசனத்துல முடிக்கலும் என்று சொன்னா அதை வந்து நாங்க பெரிய பந்தியாக்க தேவையில்ல, ரைட். பெரிய நீளமான பேச்சாக தேவையில்லை. அதுதான் இமாம் கஸாலி சொல்றாரு, ரைட். 1 or 2 லைன்ஸ்ல உங்களுக்கு முடிக்கலும் என்று சொன்னா, ஒரு வசனத்துல விஷயத்த சப்ஜெக்டை முடிக்கலும் என்று சொன்னா, அதை நீங்க எலபரேட் பண்ணி அதிகமாக்கி, ரைட், பெருசாக்கி இதாக்குறதுங்கிறதும் இஸ்லாத்துல விரும்பத்தகாத உண்டு. அது அனாவசியமானது. குறிப்பாக டைம் வேஸ்ட்னு சொல்றார், ரைட். கால நேர விரயமானது என்று சொல்லி அவர் சொல்றார். எனவே அது தடுக்கப்பட வேண்டும், ரைட். இதுல அர்த்தம் இல்ல ஒருத்தருக்கு ஒரு விஷயம் விளங்காட்டி அது சரியான முறையில விளக்கப்படுத்தக்கூடாது. இப்படிதானே இப்போ சில ஆட்களுக்கு சில விஷயங்கள் விளக்கப்படுறதுக்கு நாங்க அதிகமா பெரிய சித்தம் எடுக்கணும், அதிகமான முயற்சியை எடுக்கணும். முயற்சி செஞ்சா தான் அவங்களுக்கு விளங்கும். சில ஆட்களுக்கு டக்குன்னு விளங்காது. அது அர்த்தம் அல்ல. இது அர்த்தம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும், ரைட். ஒரு விஷயத்தை வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து 1 or 2 லைன்ஸ்ல முடிக்கலுமா இருக்கும். அங்க என்ன செய்யறேன்னு சொன்னா, அதை வந்து அதை வந்து பெருசாக்குறது, அது அவசியமற்றதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து தவறான விஷயங்கள்ல ஈடுபட்டுறது. உதாரணத்துக்கு இது என்னன்னு சொன்னா, இப்ப பாவமான விஷயங்களை கூட பேசுறதுல வந்து ஒரு அளவிரிக்கோணும் என்கிறதுதான் இதனுடைய அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோமே, அஹ், ஒரு பாவமான செயல் ஒன்றை பத்தி நாங்க பேசுறோம், ரைட். நல்ல நல்ல நோக்கத்தை, நல்ல நோக்கத்துல தான் பேசுறோம். அது வந்து மோசமான நோக்கமா இல்லை, நல்ல நோக்கத்துல தான் பேசுறோம். அப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், ஊர்ல நடக்கிற அஹ், மது இந்த மாதிரி விஷயங்கள், ரைட். அதே போல ஏனைய சமூக விரோத செயல்கள், விஷயங்களை பத்தி பேசணும். இப்படி பேசுறதாக இருந்தா கூட ஒரு அளவிரிக்கோணும், ரைட். அப்ப அந்த அளவையும் தாண்டி, அந்த அளவையும் தாண்டி இந்த பாவமான விஷயங்கள்ல வீணாக எலபரேட் பண்றது, பேசுறதுங்கிறது தடுக்கப்பட்டது. அதன் மூலமாக 2 3 இஷ்யூக்கள் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, பாவத்தை பத்தி நாங்க அதிகமா பேசுறோம், ரைட். அப்ப பாவத்தை பத்தி அதிகமாக பேசுறதுங்கிறது வந்து அது வந்து அஹ், அஹ், அது வந்து நாங்க பேசுறது வந்து நல்ல நோக்கத்துல, நல்ல நோக்கத்துல, நான் இப்ப மோசமான நோக்கத்துல பேசுறது பேசல. ஆனா அது வந்து சில போது பேசுற ஆளுக்கும் தான் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆளுக்கும் தான் பாவத்தின் மீதான ஒரு ஆசைய அல்லது தூண்டுதலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக அமையலாம், ரைட். பொதுவாக இந்த ஹொத்துபாக்கள்ல கூட நானும் சம்டைம் இப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நாங்க எங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவோம். அப்ப சிலாக்கள் சில ஹொத்துபாக்கள் செய்யும் போது அவங்க அதை பேசுறது, அவங்க எலபரேட் பண்றது வந்து அஹ், எங்களுக்கோ எங்களோட பிள்ளைகளுக்கோ அல்லது குடும்பமாகவோ கேட்க கஷ்டமா இருக்கும், ரைட். அப்ப எல்லோரும் பாவத்துல ஈக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்து தரும்.
இப்ப இந்த மாதிரியான பேச்சு வந்து தடுக்கப்பட்டது, ஹராமானது. அதே போல கால விரயமானது. ரைட். பாவத்தை தடுக்கணும்னு சொன்னா தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும், இதாக்கணும், விளக்கப்படுத்தணும். அது வேறு விஷயம். ஆனா மிதமிஞ்சி போறதுங்கிறது அது தடுக்கப்பட்டது. அப்ப இது வந்து இந்த இந்த 3 பகுதியும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இமாம் கஸ்ஸாலிட இதுல வந்து இது டிரெக்ட்டாகவே அ நேர விரயத்தோட, டைம் வேஸ்ட்டோட சம்பந்தப்படுவது. நாங்க சில போது இதுகள பாவம் என்று கருதுறது இல்ல. யாருமே தேவையற்ற பேச்ச பாவம் என்று கருதுறது இல்லை. அதிகமாக பேசுறதையும் பாவம் என்று கருதுறது இல்ல. ரைட். ஆனா இமாம் கஸ்ஸாலி வந்து இவைகள் தடுக்கப்படணும் என்று சொல்லி அவரு குறிப்பிட்டு காட்டுறாரு. அதுக்கான முக்கியமான ரீசன்கள்ல ஒன்று மனுஷண்ட மூலதனம், மனுஷண்ட மெயினே வந்து அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நேரம், டைம். ரைட். அப்ப இந்த நேரம் வந்து இந்த அனாவசியமான பேச்சுக்கள் மூலமாக தொடர்ந்தும் வீணடிக்கப்படும் என்று சொன்னா அது பெரிய ஒரு லொஸ்ட், பெரிய லொஸ்ட். ரைட். அப்ப அனாவசியமான தேவையற்ற இந்த பேச்சின் மூலமாக என்ன நடக்குது? இந்த நேரம் பெறுமதியா இந்த இங்க ஒவ்வொருத்தருக்கும் தரப்பட்டிருக்கிற அந்த நேரம் வந்து அஹ், வீணடிக்கப்படுவது. ரைட். அப்ப எனவே அவர் வந்து அது தடுத்துக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் ஒன்று எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். மின் ஹுஸ்னில் இஸ்லாமின் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி. ஒரு முஸ்லீம்ட சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா இஸ்லாத்துல, அவர் அவருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை விட்டு விடுவாரு. ரைட். அவருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை விட்டு விடுவாரு. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோமே, இப்ப என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த உப்பு எப்படி செய்யறேன்னு சொல்லி. ரைட். எனக்கு பேசிக் நாலேஜ் ஒன்று இருந்தா அதை விளக்கப்படுத்துறது வேற விஷயம். எனக்கு தெரியும் ஷியோராகவே எனக்கு அது சம்பந்தமான நாலேஜ் இல்லைன்னு சொல்லி, ஆனா ட்ரை பண்ணி என்ன செய்யறேன்னு சொன்னா அதை எலபரேட் பண்ண பார்க்கறது சம்பந்தம் இல்லாம. அப்ப இது வந்து இமாம் கஸ்ஸாடு பார்வையில் அவசியம் இல்லாத ஒன்று. அப்ப எனக்கு தெரியாது, நீங்க இவர்கிட்ட போங்க, ஏன்னா இன்னைக்கு உப்போட சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறீங்களே, அவங்கள்ட்ட போங்கன்னு காட்டி விட்டா விஷயம் முடிச்சு. ரைட். சப்ஜெக்ட் முடிஞ்சு. இது வந்து சம்பந்தம் இல்லாம விளக்கப்படுத்த பேய்த்து நேரம் வேஸ்ட் ஆகுது. தேவையில்லாத பேச்சாக அது மாறுது. அது கடைசியில பாவமாக ஆஹ், அமையும். ரைட். அப்ப எனவே ஒருத்தர்ட வார்த்தைகள் அஹ், மறுமையில வந்து நிறுக்கப்படும். அது வந்து சோதிக்கப்படும். ரைட். அவனை வந்து இறுதியில அது வந்து பெரிய ஒரு சோதனையாக அமையும் என்று நாங்க விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்தது மிகவுமே ஆபத்தான ஒரு பகுதி தான் இரண்டாவது பகுதி. அது என்னன்னு சொன்னா, இந்த அகம்பாவத்தை, பெரிய கர்வத்தை கொண்டு வர சில பேச்சுக்கள். ரைட். அதுல எங்களுக்கு ரெண்டு வகையான அம்சங்களை குறிப்பிடையிலும். ஒன்று வந்து வாதம், வாதம் விவாதம். அடுத்து வந்து சண்டை. ரைட். அப்ப தேவையற்ற விதத்துல வாதம் விவாதம் புரிகிறது, அது உண்மையாக இருந்தாலும் இஸ்லாம் தடுத்திருக்கிற ஒன்று. ரைட். இந்த பாயிண்ட் ஆக முக்கியம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன ஸஈமும் ஃபீ பைத்தின் மின் ரபித்தில் ஜன்னா லிமன் தரக்கல் மிரா வ இன்கான முஹிக்கன். அதாவது தன்னுடைய பக்கம் நியாயம் இருந்தும், தன்னுடைய பக்கம் நியாயம் இருந்தும் விதண்டாவாதம், இந்த தர்க்கித்துக் கொள்றது, அதை யாரு விட்டு விடுறாரோ அவருக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு ஒன்று தாரத்துக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இதுல இந்த ஹதீஸ்ல அஹ், இப்படி வரல என்ன, தண்ட பக்கம் நியாயம் இல்லாம ஒருத்தர் வாதிடுறாரு, அதை விட்டு அப்படி வரல. தன்னுடைய பக்கம் நியாயம் இருந்தும் அவருக்கு தெரியும் அவர் தான் சரி என்று சொல்லி. இப்ப சமூகத்தில் இருக்கிற மெயின் பிரச்சனை ஆயிட்டானே, நான் ஏன் விட்டு கொடுக்கணும்?
நான் ஏன் பேசாமிக்கோணும்? ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா அவருக்கு தெரியும் அவர் சரி என்று சொல்லி. ரைட்? இஸ்லாம் சொல்லுது நீங்க சரியா இருந்தாலும் உங்களோட விவாதத்தை நீங்க முரண்பட்டு கொள்றத நீங்க வந்து தர்க்கிச்சு கொள்றத வந்து விட்டு போடுங்க. அதுக்கு உங்களுக்கு நன்மை இருக்குது ஏண்டா அந்த பேச்சு தான் கடைசியில வந்து ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே இஸ்லாம் ஆரம்பத்திலேயே அது கட் பண்ணுதுங்க. இப்ப எங்களுக்கும் தெரியுமா இருக்கும் எங்களோட குடும்பங்கள்லையும் எங்களோட சமூகத்திலையும் நடக்கிற பிரச்சனைகளை வச்சு பார்க்கும்போது சம்டைம் நாங்கள் யோசிப்போம் அந்நியா நான் இதை விளக்கப்படுத்த பெய்த்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண பெய்த்து கடைசியில் இப்படி பெய்த்து முடிஞ்சு ரெண்டு உள்ளங்கள் பிரிஞ்சிட்டாங்க, ரெண்டு குடும்பங்கள் பிரிஞ்சிட்டு சும்மா சொல்லாம இந்திக்கலாம்னு நாங்கள் புறவு யோசிப்போம். அப்ப பாருங்க இஸ்லாம் எப்படி தடுக்குதுன்னு சொல்லி. உங்களோட பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை விட்டு போடுங்க, வாதம் செய்ய வேணாம். ரைட்? அதே போல அநியாயமாக எல்லை மீறி சண்டையிட வேணாம். ரைட்? நாவின் மூலமாக. ரைட்? இது வந்து ஒரு வகையான கர்வத்தை, அகம்பாவத்தை, ரைட், எனக்கு ஏலும் என்ற அந்த அந்த மனோ பாவத்தை கொண்டு வந்து தரும். இது வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒன்று, இல்லாமலாக்க வேண்டிய ஒன்று என்கிறத இதன் மூலமாக நாங்கள் விளங்கிறோம். அப்ப இந்த பண்பு இருந்தேன்னு சொன்னா எப்பவுமே அவர் வந்து கோபத்தோடு இருப்பார். இதயத்துல அவருக்கு வெறுப்புண்டி, எப்பவுமே அவருக்கு வந்து பகை, மனக்கசப்பு இதோட தான் இருப்பார். இந்த அவர் நிம்மதி அளிக்க மாட்டார். ஏண்டா அவர் அந்த விவாத திறனால மற்றவனை எப்படி சரி ஏளனப்படுத்தணும், மற்றவனை வந்து தட்டணும், அதில் தான் இருப்பாரு. அது வந்து அவருக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால தான் இஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட நியாயம் இருந்தாலும் வாதிடுறத, விதண்டாவாதம் செய்யறத விட்டு போடுங்கன்னு சொல்லுது. ரைட். மூணாவது பகுதி செயற்கையான பேச்சு, அல்லது நாங்க இந்த பகுதியை சொல்லேலும் எப்படின்னு சொன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் என்று சொல்றோமே. ரைட்? அதுக்கு செயற்கைங்கிறத விட வேறொரு சொல் ஒன்று யூஸ் பண்றேன்னு சொன்னா எப்படி சொல்லலாம், அந்த மிகைப்படுத்தி, பொய்களை போட்டு கதைக்கிறது. அதாவது அலங் பொய்யெல்லாம் சேர்த்து, அது சொல்லுங்க. பொய் அது இதெல்லாம் சேர்த்து கதைக்கிறது, அலங்கரிச்சு பொய் சொல்லி அதை மேலதிகமா சேர்த்து. அலங்கரிச்சு பேசுறது. ரைட்? அலங்கரிச்சு பேசுறது. ரைட்? இதுவும் வந்து இஸ்லாம் ஒரு தடுத்த ஒரு விஷயம். அஹ், மிகைப்படுத்தி அலங்கரிச்சு பேசுறது. அதுக்கான காரணம், அதுக்கான ரீசன் வந்து என்னன்னு சொன்னா இந்த அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி பேசுவது வந்து எண்ட் ஆஃப் த டே பொய்யில கொண்டு போய் சேர்க்கும். வச்சுக்கொள்ளுமே, உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுமே, ஒருத்தரை பத்தி நாங்க நல்லா புகழணும்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட லிமிட்டோட நாங்க நிக்காட்டி என்ன செய்வோம்? ஏ, உங்களை விட ஒருத்தர் இல்லப்பா, உங்களை விட ஆள் இல்லைன்னு சொல்லி போட்டு கடைசியில் எங்கேயோ போட்டு போய் சேர்த்து. இப்போ சொல்ற அவருக்கே தெரியும் நான் சொல்றது பொய் என்று சொல்லி. நான் சொல்றது வந்து ஒரு மிகைப்படுத்த விஷயம் என்று தெரியும், அவருக்கே தெரியும். ஆனாலும் என்ன செய்யற? முகஸ்துதிக்காக வேண்டி அவரோட அவர்கிட்ட ஒரு நல்ல நல்மதிப்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மிகைப்படுத்துறது. இது ஹராம். இது வந்து ஆர்டிஃபிஷியல். ரைட்? நேச்சுரல் இல்லை. நேச்சுரலாக ஒருத்தரை வந்து நீங்கள் நல்லா செஞ்சீங்க, நல்ல சொல்லி அது வேற விஷயம். ஆனால் மிதமிஞ்சி பெய்த்து அது வந்து மிகைப்படுத்தி அலங்கரித்து சொற்களை போட்டு இதாக்கி கடைசியில் வந்து அது பொய்யாக போய் சேரும், அது தீமையாக போய் சேரும். இதுவும் வந்து இஸ்லாம் ஒரு தடுத்த ஒரு விஷயம் என்கிறத நாங்கள் விளங்கிக்கிறோம். ரைட்? அடுத்த பகுதி என்னன்னு சொன்னா அஹ், இந்த சாபத்தோட சம்பந்தப்பட்ட பகுதி. ரைட்? பொதுவாக இஸ்லாத்துல வந்து ஒத்தர சபிக்கேலுமா என்று கேட்டா பொதுவாக வந்து இஸ்லாத்துல யாரையும் சபிக்க இயலாது. சபிக்க இயலாது. Right? சாபமிட இயலாது. ரைட்? ஒரு முஃமின் சபிக்க கூடியவனாக இருக்க மாட்டான். அப்ப அநியாயம் செய்யறவரை சபிக்க இயலுமா என்று கேட்டா
அது சம்பந்தமான சட்டம் வந்து மிச்சமே பாருங்க எப்படி இஸ்லாம் மிச்சம் கவனமாக்குதுன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட நபரை சபிக்கும் போது நாங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது, கடைசியில வந்து அவர் மாறலாம், அவர் நல்ல ஒரு முஃமின் ஆகலாம், அவர் மௌத்துக்கு முன்னால தௌபா செய்யலாம். அப்ப நாங்க சபிச்சது வந்து அது வீணான ஒன்றாக, பாவமான ஒன்றாக மாறும். எனவே சபிக்கும் போது கூட அநியாயக்காரன் என்று சொல்லி அந்த அப்படி பொதுவான ஒரு டேர்ம்ல சபிக்கிறது தான் வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்றாங்க. ரைட். ஏன்னா இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட நபரை குறிச்சு நாங்க சபிச்சேன்னு சொன்னா, அவரு மாறுனா அவர் மாறுனா எங்கட வார்த்தைக்கு என்ன பெருமதி? ரைட். எங்கட வார்த்தை வந்து எப்படி அல்லாஹ் கிட்ட பார்க்கப்படும்? அப்ப எனவே சபிக்கிற விஷயத்துலையும் வந்து நாங்க ஒரு கண்ணு கருத்துமா இருக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமாம் கஸ்ஸாலி வந்து எங்களோட ஒவ்வொரு வார்த்தையும், நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வலிவானது, பெருமதியானது. ரைட். அப்படி இல்லாட்டி அதை அந்த வார்த்தை வர தேவையில்லைங்கிறது தான் அவரோட மிக முக்கியமான கன்சர்ன். எனவே சபிக்கிறது கூட அவர் வந்து சொல்றாரு கவனமாக இருக்கணும் என்று சொன்னா, நாங்க சபிக்கிறவர் அவர் அநியாயக்காரராக இருந்தாலும் குறிப்பிட்டு நாங்க சபிச்சேன்னு சொன்னா, அவர் மாறினால் எங்களோட வார்த்தைக்கு என்ன பெருமதி, அது வார்த்தை எப்படி அஹ், அஹ், எடுத்துக்கொள்ளப்படும் என்கிறத வந்து நாங்க யோசிக்கணும். ரைட். அடுத்து வந்து கேவலமான பேச்சு. கேவலமான பேச்சு என்கிறது என்னன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த ஆபாசமான பேச்சு. ரைட். மோசமான பேச்சுகள், இதுகள் வந்து பெரும்பாலும் எங்களுக்கு வாரது வந்து நாங்க ஒரு இடத்துல அந்த மாதிரியான ஆட்களோட இருக்கும் போது, அல்லது எங்களுக்கு அந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கும் போது தான் இந்த மோசமான பேச்சு வாருது. ரைட். இப்ப நீங்க பார்க்கலும் சில சபைகளுக்கு நாங்க போனா அந்த மோசமான அந்த பேச்சுகள் பேசுற அல்லது அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருப்பாங்கன்னு சொன்னா அந்த பேச்சுகள் சர்வசாதாரணமை. அப்ப நாங்க வந்து அந்த சர்வசாதாரணமான ஆக்களோட சேரும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, எங்களுடைய பேச்சுக்களும் அந்த பேச்சுக்களாக வாரத்துக்கான அதனுடைய எஃபெக்ட் வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப எனவே கெட்ட பேச்சுக்கள் பேசக்கூடிய அந்த சபைகளை நாங்க தவிர்க்கணும். அந்த கெட்ட வார்த்தைகள் எங்க அந்த 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 சபைகள் மூலமாக எங்களுக்கு அந்த அதனுடைய தாக்கம் ஏற்படும். அடுத்த முக்கியமான பகுதி தான் இந்த கவிதை, நகைச்சுவை என்ற பகுதி. இஸ்லாத்துல வந்து கவிதை, நகைச்சுவை இதுகளுக்கு அனுமதி இருக்கு. அனுமதி இல்லைன்னு இல்லை. ஜோக் அடிக்க ஏழுமான்னு கேட்டா ஜோக் அடிக்க இயலும். ரைட். அதே போல கவிதை பாடலுமான்னு கேட்டா ஓகே, கவிதை இஸ்லாம் அனுமதிச்சிக்கிற ஒன்றுதான். ஆனாலும் அது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாக, பொய்யையும் ஆபாச வார்த்தைகளையும், ரைட், தரக்குறைவான மோசமான விஷயத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒன்றாக அவை மாறக்கூடாது. ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அஅலமு லதஹிக்தும் கலீலா வலபகைத்தும் கசீரா. நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களானால் நீங்க வந்து அதிகமாக அழுவீர்கள், குறைவாகவே சிரிப்பீர்கள் என்று சொன்னாங்க. ரைட். அப்ப இஸ்லாம் சிரிக்கவானான்னு சொல்லல. ரைட். சிரிக்கலும், நகைச்சுவை பண்ணேலும், ஆனா அதுல கூட லிமிட்டாக இருக்கணும், அதுல கூட அளவாக இருக்கணும். ரைட். இப்ப நாங்க எங்கட நகைச்சுவை எடுத்துக்கொண்டுன்னு சொன்னா பெரும்பாலும் அந்த நகைச்சுவை வந்து நல்ல நகைச்சுவைகள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அது ஆபாசமானதாக, மிக மோசமானதாக, ரைட், கெட்டதாக, கெட்ட நகைச்சுவைகளாக, கவிதைகளாக அப்படி அமையக்கூடாது. அப்படி அமைகிற அப்படி நாங்க அப்படி சொல்லித்தான் சிரிப்பு காட்டுவோம் என்று சொன்னா ஒருத்தரை நாங்க அஹ், என்ன சந்தோஷப்படுத்துவோம் என்று சொன்னால் அது தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்ப எனவே இந்த 4 அம்சங்களும் நாங்க இன்னைக்கு பார்த்த இந்த 4 பகுதிகள், 10 பண்புகள்,
10 பண்புகள் நாளாக பிரித்து பார்த்திருக்கிறோம். முதலாவது பகுதி வந்து எங்களுக்கு நேரத்தை வீணடிக்கக்கூடிய பகுதி. ரெண்டாவது பகுதி வந்து எங்களோட அகம்பாவம், எங்களோட கர்வத்தை கூட்டுறது. மூணாவது புகழ விரும்பி இதாக்குறது. நாலாவது கெட்ட நண்பர்கள் மூலமாக வாரது. எனவே இதற்கு என்ன தீர்வு? என்ன தீர்வுன்னு பார்த்தா, அதிகமாக அமைதியாக நாவை வந்து அதிகமான சந்தர்ப்பத்துல பொத்தி வச்சு கொள்றது தான் முதலாவது தீர்வு. ரைட்? அது ஒரு இபாதத்தன். தொழுக நோன்பு எப்படி இபாதத்தோ, பேசாமிக்கிறதும் நம் கஸ்ஸாரிட பார்வையில ஒரு வணக்கம், ஒரு இபாதத். ரைட்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் அல்லாஹ் ஒரு வேலையை கொடுத்துக்கிறான். இப்ப நாவுக்குரிய வேலை வந்து பேசுறது தான். ஆனா இமாம் கஸ்ஸாலி சொல்றாரு, பேசாம இருக்கிறது மிக முக்கியமான நாவோட வேலை. and அது வந்து பேசும் என்கிறது தான் அடிப்படை. இப்ப பேசாம இருக்கிறது வந்து மிக முக்கியமான நாவோட வேலை. தேவையான சந்தர்ப்பத்துல தேவையான அளவு அந்த லிமிட்டோட பேசுறேங்கிறது வந்து நாவுக்குரிய மிக முக்கியமான பணி. ஏன்னா நாவுங்கிறது பேசும்ங்கிறது அடிப்படை. அது பேசுந்தான். நாவென்றா பேசும், வாயென்றா பேசுந்தான். பேசாம வச்சுக்கொள்றது வந்து மிக முக்கியமான ஒரு வணக்கம், ஒரு இபாதத். ரைட்? ஒரு இபாதத். அதை வந்து ஹதீஸ் கலைஞர்களுக்கு பார்க்கலும், மன்கானி யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத். பேசுனா நல்லவ பேசுங்க, நல்லதை பேசுங்க. அப்படி இல்லாட்டி வாய மூடி மௌனமாயிருங்க. ரைட்? அப்படி வாய மூடிக்கிறது வந்து இந்த நான் சொன்ன இந்த எல்லா நோய்களுக்கும் மிக முக்கியமான ஒரு நிவாரணி, ஒரு சேஃப், ஒரு சேஃப்கார்டு. ரெண்டாவது ஜிக்ர் சேரு. ஜிக்ர் சேரு. இப்போ மிதமிஞ்சிய பேச்சு நான் ஃபெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணனேன். அனாவசியமாக நிறைய பேசுறதுங்கிறது. அப்ப அதுக்கு ஒரு சுபஹானல்லா சொன்னா, சுபஹானல்லா நிறைய பேசிக்கொண்டிருக்கிறத நாங்கள் சும்மா ஜோக்கு கூட சும்மா சொல்றதானே, இது இப்படி இப்படி பேசுறத தஸ்பீ செய்யலுமப்பா என்று சொல்லி நாங்க சும்மா ஒரு தமாஷா கூட சொல்றோம். உண்மைதானே? அதாவது அப்படி மிதமிஞ்சி பேசுறதை விட சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அந்த நான் ஏற்கனவே சொல்லிக்கிற சில தஸ்பீகள், சில ஜிக்ருகள், ஔராதுகள், இதுகளை சொல்வதன் மூலமாக எங்களுக்கு வந்து எங்களுடைய ஈமான கூட்டிக் கொள்ளலும், இறை நினைவை அதிகப்படுத்திக் கொள்ளலும், இறை நினைவை அதிகப்படுத்திக் கொள்ளலும். நாவ எப்பவுமே ஜிக்ரோட, அல்லாவுடைய ஃபிக்ரோட, அல்லாவுடைய நினைப்போட எங்களை நாவை வச்சு கொள்ளலும். அது நாவுக்கு நாங்கள் கொடுக்குற நல்லொரு தீன், நல்ல ஒரு சாப்பாடு. என்ன? ஜிக்ர். நாவை ஜிக்ர்ல வச்சு கொண்டிருக்கிறது. அப்ப வீணான பேச்சுக்கள்லேருந்து எங்களுக்கு வந்து தவிர்த்து கொள்ள இயலும். அதே போல அதிகமாக மரணத்தை நினைக்கிறது. இது வந்து இந்த 4 வகையான கெட்ட மோசமான நாவி விபரீதங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கான அம்சங்களாக அமையும். ரைட்? அப்போ முதலாவது எங்களோட நாவை அமைதிக்கு பழக்கிறது. அது கஷ்டம். அதிகமாக பேசுகிறார்களுக்கு மிச்சமே கஷ்டம். ரைட்? மிச்சமே கஷ்டம். மேக்சிமம் அதுக்கு பழக்கிறது, நாவை ட்ரெயின் பண்ணுறது. வீட்டில் கூட எங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண, நாங்கள் கதைக்கிறது, நாங்கள் இதாக்குறத வந்து மேக்சிமம் குறைக்கலாம். ரைட்? என்னோட பிள்ளைகளோட, மனைவிமார்களோட நாங்கள் கதைக்கணும், இதாக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த லிமிட்டை குறைக்கணும். ரைட்? ஒரு நாளைக்கு இத்தனை சொற்கள் தான் நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் அதை வந்து ஹாஃபாக குறைக்க இயலுமே. அதுக்கு அதுக்கு அது நன்மை. அது வந்து நிறைய அன் நெசசரி தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வராமிக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அதே போல வந்து எப்போவுமே நான் ஜிக்கரோட வச்சு கொண்டிருக்கிறேன். ரைட்? ஜிக்கரோட வச்சு கொண்டிருக்கிறேங்கிற வந்து இன்றைக்கு இல்லாம போட ஒரு ஒரு அம்சமாக மாறிட்டு தெரியும். தொழுகைக்கு பின்னால கூட நாங்க ஜிக்ரு செய்யறதுங்கிறது வந்து மிச்சம் குறைஞ்சி பேத்திக்குது. அப்ப அதிகமாக நாங்க ஜிக்ரு செய்யலாம். ஜிக்ரு செய்யறதுக்கான அந்த சில கருவிகளை எங்களுக்கு வச்சுக்கொள்ள இயலும். அதன் மூலமாக நாவை வந்து ஜிக்ருல எங்களுக்கு பழக்கப்படுத்த இயலும். ரைட்? புரட்ட இயலும். அதே போல மரணத்தை நினைவுபடுத்துவதன் மூலமாக எங்களுக்கு வந்து
அஹ், மரணத்தை நினைவுபடுத்துவதன் மூலமாகவும் எங்களுக்கு இதனுடைய ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த வாட்ஸ்அப் குரூப் உள்ள ஓ எஸ். நிறைய வாக்குவாதங்கள் போறது. ஓ, இப்போ ஆஹ் நீங்கள் அடுத்தது வாட்ஸ்அப் அரசியல் அரசியல் பிரச்சனைகளை கழிச்சிட்டு போறது ஓ. ஓவரா. ம். இப்ப அதுக்குன்ட்டு தனியா ஒரு குரூப்பை உருவாக்கி அதை பத்தி ஓவரா கழிச்சிட்டு போறதெல்லாம் குறைக்கணும் இல்லையா? உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு நீங்கள் விளக்கப்படுத்துறீங்க. உங்களுக்கும் விளங்குது, அவருக்கு இதில் விளக்கம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன செய்வார்? அவர் அதை விதண்டாவாத்தில் இதாக்கி அப்படி இல்லை இப்படி இல்லை. கடைசியாக நீங்கள் பாருங்க, நல்லா பாருங்க, இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எங்கே போய்த்து முடியும்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை நீங்கள் பாருங்க, அப்புறம் மோசமான வார்த்தை வரும். பொய்களை ம். கொண்டு வருவார், இட்டு கட்டுவார். அவர் வந்து எக்ஸ்ட்ரீமா போய் ஆயித்தான் அதை இவன் கசாலி சொல்லி ஆயித்தான் ஃபெஸ்ட்டுக்கே நீங்க நிப்பாட்டிருங்க, வான தேவையில்ல விஷயம். உங்களோட பக்கம் நியாயமிக்குதா சரிக்குதா, சரி பிரச்சனை இல்லை. அது நீங்க அல்லாவோட பார்த்துக்கோங்க. மறுமையில் உங்களுக்கு அதுக்கான கூலி கிடைக்கும், நிப்பாட்டிடுங்க. ஏண்டா அது எண்ட் ஆஃப் த டே நீங்க நல்லா பாருங்க, ஃபேஸ்புக்லயும் சரி வாட்ஸ்அப்லயும் சரி, நான் சொல்ற விஷயத்தை நீங்க பாருங்க, கடைசியில வந்து அது படுமோசமான ஹராத்து கொண்டு போய் சேர்க்கும். அவர் ம். அளவு கடந்து அவருடைய சுயத்தை இழந்து மோசமான கெட்ட கெட்ட வார்த்தைகளை, தூசண வார்த்தைகளை பேசுற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். எனவே கடைசியில் ஒரு ஒரு ஒன்றை நிறுவப்பைத்து வந்த விளைவு தான் அது. சரி சரி. ம். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் வந்தது அப்புறம் நிறையவே அந்த வீண் விஷயங்கள் கூடிட்டு, வீண் விவாதங்களும் வீணான விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுலயே டைம் ஒதுக்கிக்கிறோம். உண்மைதான். கவனமாயிக்கணும். ம். இப்ப இந்த சபிக்கிற விஷயம் சொன்னீங்க தானே ஷேக்? ஓ எஸ். அதுல வந்து இப்ப நாம உதாரணத்துக்கு சொன்னா, ஊர்ல மிச்சமே தீங்குகளை விளைவிக்க செஞ்சுக்கிறாள் கேட்கிற போதை வியாபாரிகள், போதை பண்ற ஆட்கா, ஓ அது நேர வேறு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுக்கிற ஆட்களை வந்து இப்ப நாங்க அவங்கள போதைப் பொருட்களை நாங்க அவங்களுக்கு எகெயின்ஸ்டா பிரார்த்திக்கிறோம் தானே, யாரு அந்த மாதிரி சமூகத்தை அழிச்சிரு இவங்களை வச்சுக்கிட்டு இருக்காது, இது கூடுமா? ரைட். அதுல வந்து என்னன்னு சொன்னா, மிச்சம் கவனமா இருக்கணும். குறிப்பிட்ட நபரை நீங்க இண்டிகேட் பண்ணி சுட்டி காட்டி செய்ய இயலாது. அதுதான் இமாம் கஸ்தாலி சொல்றாரு. வச்சு கொடுவோமே ஊர்ல நாம் சொல்றது இப்ப அவர் இவர் தான் செய்யறாரு அந்த போதை, இவரு இப்ப மிஸ்டர் எக்ஸ் தான் அந்த போதை வியாபாரத்தை செய்யறாருன்றா அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாத நாம. அப்படி அவங்களால என் சமூகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவர் திருந்துறது வேற விஷயம். அப்படி கேட்க இயலாது தான் சொல்றாரு. அப்படி கேட்கிறாருன்னு தான் சொல்றாரு. ஏன்னு சொன்னா, இஸ்லாம் வந்து அன்டில் லாஸ்ட் மோமெண்ட் வந்து ஒருத்தர் திருந்துவார், ஒருத்தர் சொர்க்கம் போவாருங்கிறது தான் இஸ்லாத்துல அடிப்படை. பெருவே தான் இந்த போதை வியாபாரி யாரோ அஹ் அந்த அவங்களோட போட்டோகளை கூட போட்டு நாம இதாக்குறீங்கிறே வந்து அந்த அளவுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அதுல. அந்த விஷயத்துல அது வந்து சில ஆட்கள் செய்வாங்க, அப்படி அவங்க மீறணும்னு சொல்லி போட்டு. ஆனா அது கூட, ஏன்னா இஸ்லாம் வந்து எப்படின்னு சொன்னா எப்பவுமே ஒருத்தர் திருந்துவாரு, அவர் நல்வழிக்கு வருவாரு, சொர்க்கத்துக்கு கொண்டு போறது எல்லார மிஷனும் ஐத்தானே, நரகத்துக்கு போடுற இல்லையா அவர். அப்ப அவர் அநியாயம் செய்யறங்கிற உண்மை தான். நீங்க சொல்ற மாதிரி அவர் பெரிய சமூகத்தை இதை இதாக்குறாரு. அப்ப அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும், அதுக்கான முன்னெடுப்புகளை கட்டாயம் செய்யணும், நோ டவுட். பிரார்த்திக்கிறதை கூட செய்யலாம், ஆனா குறிப்பிட்ட நபர்ற பெயரையோ குறிப்பிட்ட நபரையோ சுட்டி காட்டி அல்ல. இப்படி செய்யற ஆட்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கணும், அதுல இருந்து அவரை மீட்டணும்னு சொல்லி அப்படி செய்யலாம். மற்றபடி குறிப்பிட்ட நபரையால இவரை இல்லாமக்கிடு, நாசமாக்கிடு, அழிச்சிடுன்னு சொல்லி டிரெக்டா அந்த குறிப்பிட்ட நபரை இதாகி சொல்லிடாதுன்னு தான் இமாம் கசாலி சொல்றாரு. டைம் முடியுது போலண்ணா. ஓ, டைம் முடியுது. ஓகேயா? இந்த ஒரு ஆளை மட்டம் தட்டி பேசுற என்ன விஷயம் இது? எது எதுக்குள்ள வரும்? விலங்க இல்ல. மட்டம் தட்டி பேசுற ஒரு ஆள் கேவலமா ஓ, அதுவும் அது எதுக்குள்ள வரும்? அதுவும் கூடாது. அதுவும் ஹராம் தான், மட்டன் தட்டி ஏளனமாக. ஏன்னா அது வந்து இந்த 4 இந்த விஷயத்துக்குள்ள விஷயம் நீங்க எதுக்குள்ள வரும்? ஆ?
இந்த 4